ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒன்லைனில் ரொம்பவே ஒரு க்யூட்டான டிசைன் தான் பார்க்க போகிறோம். வரங்க இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சாரீக்கு கொஞ்சம் தூரம் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு டிசைன் பார்க்குறதுக்கு. பிகினர்ஸாக இருக்கிறவங்க, நம்ம இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து 6 லைன் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது தான். 6 லைன் சில்க் த்ரெட்டை வந்து ஸ்டார்டிங்கில் நாட் போட்டு இந்த மாதிரி சாரீக்கு பேக் சைடில் வச்சுட்டு சாரியோட ரைட் சைட்லேருந்து தான் நம்ம டிசைன் போட போகிறோம். வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து எப்படி லாக் பண்ணுறது சாரீக்கு அப்படிங்கிறது டவுட் இருக்குது அப்படின்னா, என்னோடய ப்ரீவியஸ் டிசைன்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி லாக் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படிங்கிறது புரியும். இப்போ நம்ம டிசைன் போட போகலாம். இந்த மாதிரி 3 ஆர்ச் முடிஞ்சதுக்கப்புறமா சாரீக்கு குச்சி கட்டிக்கிறதுக்காக நான் 4 செயின்ஸ் போட்டிருக்கேன், சிங்கிள் செயின்ஸு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஆர்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை சிங்கிள் குரோஷா போட்டு லாக் போட்டுட்டு இப்போ வந்து 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். 2 3 4 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டது வந்து நமக்கு சாரீக்கு எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சாரீக்கு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துட்டு இவருங்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த நீடிலோட எண்டு வந்து எந்த இடத்துல முடியுதோ ஸோ அந்த இடத்துல நீடியில் பாஸ் பண்ணி பேக் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா இப்போ இங்கே 4 லூப் இருக்கும். ஸோ இந்த 4 லூப்பில் ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் 1, இப்போது 3 லூப் இருக்கும். இப்போ நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த 3 லூப்பில் அடுத்து இருக்கிற 2 லூப்புக்குள்ளார 1, இப்போ இங்கே 2 இருக்கும். நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த 2 லூப்புக்குள்ளார 1. ஸோ 3 டைம் வந்து நம்ம இதை வந்து லாக் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ட்ரிபிள் க்ரோஷா. மறுபடியும் நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எங்கே லாக் பண்ணோமோ சேம் அதே பாயிண்ட்லேயே சாரீக்கு நீடியில் பாஸ் பண்ணி பேக் சைட்லேருந்து த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1 ட்ரிபிள் க்ரோஷா. மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் போட்டுக்க போகிறோம். சேம் பாயிண்ட்லேயே நான் போட போகிறேன் பாருங்கள். நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1 ட்ரிபிள் க்ரோஷா. இப்போ வந்து 3 டைம் ட்ரிபிள் க்ரோஷா போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு டைம் சேம் பாயிண்ட்லேயே நான் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1, அதுக்கு அடுத்த 2ல் 1 பாருங்கள். இந்த மாதிரி 4 ட்ரிபிள் க்ரோஷாஸ் ஆனதுக்கப்புறமா த்ரெட்டை இப்படி மேலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் இருக்கிற ஒரு பீடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடை வந்து நம்ம இப்போ இதுக்கு த்ரெட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம் நீடில் வழியாக. இந்த மாதிரி பீடை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் பீடை வந்து லாக் பண்ணாமல் நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு சேம் பாயிண்ட்லேயே இங்கே பாருங்கள், இதே சேம் பாயிண்ட்லேயே நீடியில் பாஸ் பண்ணி பேக் சைட்லேருந்து த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1, நெக்ஸ்ட் 2ல் 1 இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷா. இப்போ இந்த பீடுக்கு முன்னாடி வந்து 4 ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ பீடுக்கு அடுத்தும் நம்ம 4 ட்ரிபிள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். இந்த டிசைன் ஃபுல்லாகவே ட்ரிபிள் க்ரோஷாஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டபுள் க்ரோஷாஸை வச்சு நம்ம எப்படி போடுறது மினி ஆர்ச் மாதிரி அப்படிங்கிற டிசைன் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஆர்ச் வந்து இந்த மாதிரி நல்ல வைடாகவே தெரியும். ரொம்ப குட்டி ஆர்ச் மாதிரிலாம் இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ டோட்டலாக பீடுக்கு இந்த சைடும் 4 ட்ரிபிள் க்ரோஷாஸ் போட்டாச்சு, பீடுக்கு இந்த சைடும் 4 ட்ரிபிள் க்ரோஷாஸ் போட்டாச்சு.
பாருங்கள் ஆர்ச் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து நம்ம லாக் பண்ணுறது எப்படின்னா, இது எந்த இடத்துல வந்து சாரீக்கு ஃபினிஷ் ஆகுதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாரீக்கு எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆர்ச் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ மறுபடியும் நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ இதையுமே ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த நீடிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அப்படி இல்லைன்னா இது எண்டுன்னு சொல்லலாம், நம்ம இது எந்த இடத்துல வந்து சாரீக்கு முடியுதோ அந்த இடத்துல இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து பேக் சைட்லேருந்து சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி ட்ரிபிள் க்ரோசாஸ் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த டிசைனை வந்து நம்ம டபுள் க்ரோசாஸ்லேயும் போடலாம். ஆர்ச் வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டீஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஸா வந்து ட்ரை பண்ணேன். நாலு ட்ரிபிள் க்ரோஷா மட்டும்தான் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தேவைப்பட்டால் நம்ம 5 ட்ரிபிள் க்ரோஷாஸ் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம், பீட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும். இப்போ பீட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் இருக்கிற பீடு மட்டும் இல்லை, நம்ம எந்த பீடு வேணாலும் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய பீடாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் வந்து கேப் வந்து ரொம்ப வந்துடும். ஸோ அதனால் கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து ஆர்ச் மினி ஆர்ச் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆர்ச் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பீடை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடம் வந்து கேப் இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம போடும்போது. பட் ட்ரிபிள் க்ரோஷாஸ் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபினிஷிங் வந்து அது செட் ஆகிக்கும் நமக்கு. ஒருவேளை அப்படியே கேப் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமெல்லாம் தெரியாது, நமக்கு பார்க்க அழகாக தான் இருக்கும் டிசைனு. பாருங்க இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம சாரீக்கு எந்த இடத்துல வருதோ சேம் அதே இடத்துலையே சாரீக்கு எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். பாருங்க லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ச், இந்த ஆர்ச் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ மறுபடியும் நீடில் மேலே த்ரெட் எடுத்துக்கிட்டு 2 டைம் த்ரெட் எடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக எங்கே முடியுதோ அந்த இடத்துல ட்ரிபிள் க்ரோஸா போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஆர்ச் போட்ட மாதிரியே இந்த ஆர்ச்சும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்க இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சாரீக்கு எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அங்கே வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுட்டு இப்போ நம்ம 3 ஆர்ச் போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க. ஸோ 3 ஆர்ச் முடிஞ்சிடவும் இப்போ நான் சாரீக்கு குச்சி கட்டிக்கிறதுக்காக 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டு இதை வந்து சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு இப்போ மறுபடியும் சேம் அதே மாதிரி தான், இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு போகலாம். சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும் டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா சாரியோட எண்டில் வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரியோட எண்டில் வந்து ஒரு டைம் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல வந்து ஆர்ச் வந்தது. ஸோ அதனால் அதை லாஸ்ட்டாக வந்து ஆர்ச்சை லாக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டு ஆனதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீடியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி புல் பண்ணி விட்டுட்டோன்னா போதும், இது லாக் ஆகிக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளோ போட்டு ஒட்டிட்டோன்னா இந்த இடம் வந்து ஃபினிஷ் ஆகிடும். சாரீக்கு குச்சி எல்லாமே கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சாச்சு.
குச்சி கட்டினதுக்கப்புறமா டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. சிங்கிள் லைனில் ரொம்ப க்யூட்டாக நல்லா வந்து ஆர்ச் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்னா இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த சாரீக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து குச்சி கட்டுறதுக்கு வந்து 100 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குட்டி குட்டிஸாக தான் வந்து குச்சி கட்டியிருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா 300லேருந்து 350 அப் டு 400 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக இடத்துக்கு இடம் மாறுபடும். பீடு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் ஸ்டிஃபாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோடு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.